ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஷோபா ஃப்ரம் கிறிஷோபா அகாடமி. இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் குடுக்கறதுக்கு தான் முன்கூட்டியே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் எடுக்கிறேன். ஸோ இன்னும் வந்து ஒரு 10 to 15 டேஸ்ல வந்து உங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லீவ் வரப்போகுது. ஸோ இந்த லீவ் டைம் ஐயோ! லீவ் வந்துருச்சு. இந்த அனதர் 1 1/2 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பசங்களையும் பார்த்துக்கணும், நீங்க படிக்கவும் செய்யணும். ஸோ இந்த இடைப்பட்ட அந்த 50% தான் வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் நீங்க படிக்கிறதுக்கு. ஸோ ஐயோ! நம்மளால படிக்க முடியலையே, அவங்க கேட்கறதெல்லாம் நம்ம சமைச்சு குடுக்க மாரி இருக்கும். வீட்ல நெறைய வந்து அவங்க விளையாடுவாங்க. இது குடுக்க நீங்க படிக்கணும். இது எல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஆனா, இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், இப்பயே வந்து அந்த மைண்ட் செட்ட நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த 1 1/2 மாசம் வந்து இப்படிதான் போகப்போது. நம்ம பசங்க கூட சேர்ந்து தான் நீங்க உங்களுடைய ஸ்கெட்யூலையும், இல்ல நீங்க பிளான் பண்ண ஸ்டடீஸ் வந்து நீங்க படிக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உங்க பிள்ளைங்ககிட்ட காமிக்காதீங்க. அதுவே வந்து உங்களுக்கு பெரிய டிப்ரஷன்ல கொண்டுட்டு போய் விட்டுறலாம். ஐயோ! இது படிக்க முடியலையா? அது படிக்க முடியலையா? அப்படின்றத வந்து ஒரு பெரிய டிப்ரஷன்ல கொண்டுட்டு போய் விட்டுறலாம். ஸோ உங்க ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நீங்க பிள்ளைங்ககிட்ட காமிக்காதீங்க. அடுத்த 1 1/2 மாசம் வந்து இதுதான் போகும் அப்படின்றது வந்து இப்பயே நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்க மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த இந்த டைமையுமே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, பாசிட்டிவா நீங்க எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, காலையில நீங்க அவங்களுக்கு வந்து ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி குடுப்பீங்க. அதுல அந்த டைம்லாம் வந்து நீங்க காலையிலேயே எந்திச்சு, அந்த டைம் எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைம் உங்க பசங்க என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்க? தூங்கிட்டு தான் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லீவ் டைம்ல நல்லா மார்னிங் நல்லா தூங்கி எந்திச்சுப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சிச்சுவேஷனுமே வந்து நம்ம பாசிட்டிவா அ நோ அதாவது அந்த பாசிட்டிவ் சைடையுமே வந்து கன்சிடர் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்றதுல தான் வந்து நம்மளுடைய புத்திசாலித்தனம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 1 1/2 மாசம் இப்படிதான் போகும். அதே மாதிரி உங்க பிள்ளைங்க கூடயும் வந்து நீங்க அழகான டைம வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. வீக்லி வந்து ஒன்ஸ் எங்கேயாச்சும் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு, அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்சேஷன் ஆவும். நீங்களும் வந்து இந்த ஃபுல்லா படிக்கிறதுலேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் அதில ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரா மாரியும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 1 1/2 மந்த்ஸ் வந்து இப்படிதான் போகுன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து படிக்க அ ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த 1 1/2 மாசத்துக்கு அப்புறமா நீங்க ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து நீங்க எப்படி எப்படிலாம் நீங்க டைம் டேபிள் போட்டு நீங்க படிச்சீங்களோ, நீங்க படிங்க. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. அடுத்த வீடியோ பதிவுல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.